அஞ்சலி, கேசவன் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி உன்னை பத்தி விசாரிப்பான். உனக்கு ஃபோன் பண்ணானா? ஐயோ, அவன் யாரு கேசவன்? அஞ்சலி, தண்ணி குடி. அஞ்சலி, தண்ணி குடி. கவிதா அண்ணியும் அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை பத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கா, டைம்க்கு கரெக்டா சாப்பிடுறாளா அப்படின்னு. ரகு அண்ணனை பத்தி உனக்கு தான் தெரியும்ல. யாரா இவனுங்களா பின்னாடி பின்னாடி வந்து நகரானுங்க? இது குடும்பமா இல்ல மீன் மார்க்கெட்டா? அஞ்சலி, என்ன இப்படி முழிக்கிற? இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியாது? சேச்சே, என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கா பேசுற? சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு நீ தானே சொல்லிருக்க. சாப்பிடுக்கா, சாப்பிடு. இந்த பாவக்காய் பொரியல நீ வச்சுக்கோ. தேங்க்யூ. நீங்க சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? ஆமா, ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களே. சரி, சமாளிப்போம். அது அயன் பாக்ஸ் ஆன்ல இருந்தது. அஞ்சலி கவனிக்காம இருந்திருக்கா. அது ஹீட் ஆகி ஃபயர் ஆயிடுச்சு. அஞ்சலி யூசுவலி ரொம்ப கவனமா இருப்பாளே, அது எப்படி ஆச்சு? அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே ஆக்சிடென்ட். ஆமா ஆமா, மறந்துட்டேன். நல்லா தூங்கிட்டேன். நம்பிச்சா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களா முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏய், எங்க போற? இல்லக்கா, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. நான் என் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அஞ்சலி, அஞ்சலி. பாத்தியா துளசி, இப்படிதான் நம்ம அஞ்சலி பட்டும் படாமலே இருக்கா. நாம ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்க வந்திருக்கோம். ஆனா நம்ம கூட ஒன்னா சேர்ந்து கூட சாப்பிடாம எப்படி ஓடுற பாத்தியா? என்ன ஆச்சு இவளுக்கு? இவ இந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே இல்லையே.